இறைவன் அமைப்பில் எல்லோரும் சமம். அப்படி இருக்கிறச்ச கடவுள் ஏன் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு உருவத்தில் படைத்திருக்கிறார்? வெவ்வேறு உருவத்தில் ஏன் கடவுள் படைத்திருக்கிறார்? யார் ஒவ்வொரு உருவத்தில் படிச்சுக்கிறார்? எல்லாரும் மனுஷனாக தானே படிச்சுக்கிறாரு. மனுஷனாக படைச்சிருக்கா, சில பேரை குறையா, சில பேரை நிறைவா, அந்த மாதிரி. குறைவாகவும் நிறைவாகவும் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், அவன் செய்த பாவ பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு பண்ணிட்டு. இங்கே கடவுள் யாரையும் நொண்டியாக பிறக்க வைக்கணும், குருடா பிறக்க வைக்கணும், கூணா பிறக்க வைக்கணும்னு கடவுள் யாரையும் இல்லை. கடவுள் நான் ஒருத்தர் ஆவாதவன் ஒருத்தர் ஆனவனா. கடவுள் பார்க்கறது மனசையே கிடையாது, கடவுள் பார்க்கறது ஆன்மாவை. ஆன்மாவுக்கு பேதமே கிடையாது, அதே மாதிரி கடவுளுக்கு பேதமே கிடையாது. மனசுக்கு பேதம் உண்டு. இவன் வேறு அவன் வேறு, இவன் இப்படிக்கிறான், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மனசு. ஆன்மா தாழ்ந்தவன் உயர்ந்தவனே கிடையாது. ஆண்டவனுக்கும் கடவுளுக்கும் தாழ்ந்தவன் உயர்ந்தவனே கிடையாது. கடவுள் பார்க்கறது மனசை பார்க்கறதே கிடையாது. கடவுள் பார்க்கறது ஆன்மாவை. இந்த ஆன்மா ஏன் இங்கேயே உலாவுது அப்படின்னா, அது செய்த பாவ பலனை இங்கே அனுபவிச்சுட்டு சுத்த பொருளாக போனால் தான் இறைவனோட சேர முடியும். அதுக்காக இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, மனம் செய்கிற தவறெல்லாம் ஆன்மா சுமந்துக்குன்னு ஒவ்வொரு பிறப்பாக ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொடுக்குது. அப்போவாவது நீ திருந்திடு, அப்போவாவது நீ மாறிடு அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் திரும்ப தவறு செய்கிறதால திரும்ப இங்கே பிறந்துன்னுக்குறோம். இது மன சம்பந்தப்பட்டது. ஆண்டவனுக்கோ கடவுளுக்கோ சம்பந்தம் கிடையாது. கடவுளுக்கு வேற்றுமையே கிடையாதும்மா. நன்றிகள் சுவாமி. நம்ம கர்ம வினை தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத எப்படி உணர முடியும் சுவாமி? சுகமாக நிம்மதியாக இருந்தீங்கன்னாவே நமக்கு ஒரு வினையும் இல்லைடான்னு அர்த்தம். 3 வேளையும் சாப்பாட்டு கட்சி, எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், யாருக்கும் நீ விரோதியாக இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா நம்ம கர்ம வினை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர்கிட்ட பகை வளர்த்துக்கின்னு, யாரையாவது ஒருத்தரை சண்டை வலிச்சுக்கின்னு, சாப்பாடு கூட இல்லாத, கையில் காசு இல்லாத பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னால் கர்ம வினை தீரலன்னு அர்த்தமா? பெத்த புள்ள, நம்ம பிள்ளைங்க எப்படிலாம் வாழணும்னு தாய் தப்பன் ஒரு கற்பனையில் அவன் உழைப்பெல்லாம் போட்டு வளர்க்குறான். அது வளர்ந்த உடனே ஒரு மனைவியை கட்டின உடனே வளர்கிற வரைக்கும் தாயும் தகப்பனும் கடவுள் மாதிரி நினைக்கிறான். ஒரு மனைவியை கட்டினோன்னா தாயும் தகப்பனையும் தூக்கி ரோட்டில் போட்டுடுறான். இது 100க்கு 75% இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. சில தாய் தகப்பன் போய் வெளியே என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி அக்ரூம் பண்ணுறாங்க, இப்படி அக்ரூம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. சில தாய் தகப்பனால் சொல்ல முடியாத தனக்குள்ளே போட்டு வெம்பி சாவறாங்க. நான் ரொம்ப தாழ்மையாக கேட்கறது, கடவுள்லாம் அப்புறம், குருவெல்லாம் அப்புறம், முதல்ல தாய் தகப்பனை கடவுளாக எண்ணுங்க பெத்த பிள்ளைங்க. அதே மாதிரி தாய் தகப்பனுங்க பிள்ளைங்கள அன்பை செலுத்தி வாழ வைங்க, காசை காட்டி வாழ வைக்காதீங்க. காசை காட்டி வாழ வச்சிங்கன்னா அன்பு இல்லாத வளரும், அப்புறம் உங்களை தூக்கி வெளியே போட்டுடும். அதனால் தாய் தகப்பன்றோம் குழந்தைங்க மேலே அன்பை கொட்டி வளர்க்கணும். அதே மாதிரி பிள்ளைங்க அன்போடு வளர்ந்து தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடினா அந்த பிள்ளைங்க உலகத்தில் சிறந்த பிள்ளைங்க. தாய் தகப்பனை உங்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே உங்கள் தாய் தகப்பன் தானே, கடவுளெல்லாம் அப்புறம் தானே. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை தூக்கி சொத்து கோசம் துட்டு கோசம் தூக்கி போடுற பிள்ளைங்க நீங்கள் உண்மையான பிள்ளைங்களா எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடுற பிள்ளைங்களை பாராட்டக்கூடிய பிள்ளைங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்தி வாழ வைக்கிற தாய் தகப்பனுங்க பாராட்டக்கூடியவங்க. காசு தான் குறிக்கோளாக வாழ வைக்கிற தாய் தகப்பனும் சரியில்லை, காசு தான் குறிக்கோளாக தாய் தகப்பங்கிட்ட காசுக்கிற வரைக்கும் பிடுங்களான்ற பிள்ளைங்களும் சரியில்லை. இது 2 பேரும் மாற்றிக்கினா இந்த உலகத்துக்கு நன்மை, உங்களுக்கும் நன்மை. ஏன்னா உலகம்ன்றது பார்வையில் வாழுது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துன்னு போகிறான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை தாய் தகப்பன் தூக்கி போட்டான்னா இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை தேத்தி போடுவான். அப்படி தெத்திட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உன் பிள்ளைங்க கிட்ட நீ படாத சிரமப்படுவ. ஏன்னா நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை குட்டி வந்ததில்ல. அதனால் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை காப்பாற்றுறது அது அவங்களுக்காக நினைக்காதீங்க, உங்களுக்காக நினச்சிங்க. நீங்கள் அந்த தாய் தகப்பனை பாதுகாப்பாக வளர்க்கும் போது உங்களுக்கு பிறந்த சந்ததிங்க அதை பார்க்கும். ஓ, நம்ம நம்ம பாட்டி பாட்டனை நம்ம அம்மா அப்பா இப்படி வச்சுருந்தாங்க, நம்ம அம்மா அப்பாவையும் இப்படி வச்சுருக்கணும்னு நினைக்கும். அதுங்க அதுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க, அதுவே உங்களுக்கு நல்லது. சொல்லு. சரிங்க சுவாமி.
அப்புறம் ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், அதாவது சில பேருக்கு வந்து திருமணமே ஆகாம இருக்கு, சில பேர் குழந்தைகளே இல்லாம இருக்கு. இது வந்து தோஷமா சரி, இல்ல சாபமா? அந்த குடும்பத்தின் சாபமா? சாபமா? அவங்களா தேடிக்கின சாபம். அதான முன்வினைன்றேன், ஜென்மாந்திர வாசனைன்றது அதான். உடம்பு நல்லா தடகாத்தமாக இருக்கிறான் ஆணும், பெண்ணும் நல்லா இருக்கிறா. 10 குழந்தை கூட போடக்கூடிய இது தகுதி இருக்குது. இருந்தும் ஒரு குழந்தை கூட பொறிக்க முடியல. நாளைக்கு செத்து போகிற மாதிரி இருக்கிற ஆம்பளை, நாளைக்கு சாகிற மாதிரி இருக்கிற பொம்பளை 5 குழந்தை பெற்றுட்டான்றான். இது உடல் சம்பந்தப்பட்டது விஷயமே இல்லை, பாவ சம்பந்தப்பட்டது. அதனால்தான் நான் படித்து சொல்கிறேன், வாழும்போது நல்லதை செய்து வாழுங்க, உங்கள் சந்ததியை நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கும். வாழும்போது பாவத்தை பண்ணி நம்ம நல்லா வாழறோம்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உன் சந்ததியை அழிஞ்சு போகும். அந்த நீங்களே காரணமாக இருந்து உருவாக்காதீங்க. அதை தான் சொல்லின்னுக்கிறேம்மா. சொல்லுமா. சுவாமி, சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது அடிமுடியை தேடிய கதை என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரியின் தாற்பயம் என்ன சுவாமி? சிவராத்திரி, நவராத்திரி. நவராத்திரின்னா பெண்ணுக்கு 9 ராத்திரிகள், அது 9 நவதுவாரம். மனிதனுக்கு இருக்கிறது 9 நவதுவாரங்கள். இது இந்த நவதுவாரங்கள் எதால் இயக்கப்படுது அப்படின்னா சக்தியால் இயக்கப்படுது, சிவத்தால் இயக்கப்படலை. இந்த சிவத்தால் இந்த சக்தியால் இயக்கப்படுறதால நவராத்திரி 9 ராத்திரிகள் அந்த சக்திக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க. சிவராத்திரின்றது ஒரு நாள். இந்த 9 நவதுவாரத்தை இயக்கிற சக்தியை உருவாக்குறது சிவம், அதுக்கு ஒரு நாள். அதனால் அது சிவராத்திரி, இது நவராத்திரி. சொல்லுமா. ஓகே சுவாமி. லிஸ்ட்டுங்கிற மாதிரி. கடவுள் உனக்குள் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த இறை சக்தியை எப்படி உணர்றது சுவாமி? மூச்சு வருதா இல்லையா உனக்கு? வருது. செத்து போனவனுக்கு வருதா? இல்லை. அப்போ இறை சக்தி போயிடுச்சின்னு அர்த்தம். உனக்கு இறை சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லு. தடுமாற்றமாகுது இல்லை, குழப்பமாகுது. இங்கே உபதேசங்களில் வரவங்க பெரும்பாலும் வந்து ஆண்களாக இருக்காங்க. சரி. பெண்கள் வந்து குறைவாகத்தான் இருக்கிறாங்க. சரி. அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. சரி. அதை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன சுவாமி? உங்களோட அபிப்பிராயம் அதை பற்றின? என்னுடைய அபிப்பிராயம், கட்டுப்பாடாத இருக்கிறாங்க பெண்கள்னு அர்த்தம், கட்டுப்பாடு இல்லாத இருக்கிறாங்க ஆண்கள்னு அர்த்தம். ஒரு பெண் இங்கே வரணுன்னா கணவனுக்கு பதில் சொல்லணும், தாய் தகப்பனுக்கு பதில் சொல்லணும், பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதையும் கடந்து பெண்கள் வரணும் இல்லையா? அதே நேரத்தில் வர வழியில் இருளில் போக முடியாது பெண்கள், ஒண்டியாக போக முடியாது, பல பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் கடந்து வந்த பெண்கள் இவ்வளோ பெண்கள் இருக்காங்க. ஆனால் ஆண்களுக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது, வீட்டில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது, நேராக பையை தூக்கி மாட்டிக்கின்னு பாக்கெட்டில் பணத்தை போட்டுன்னு வந்துக்கின்னே இருக்கலாம். அதனால் ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. சொல்லுமா. நன்றி சுவாமி. இந்த உபதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிலைகள் இருக்கிறது, லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரிலாம் நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களாலேயோ இல்லை வந்து உடல் உபாதைகள் உள்ளவங்களாலேயோ இந்த மாதிரி நிலைகளை வந்துட்டு கடக்க முடியுமா சுவாமி? முடியாதுமா. ஸோ அவங்களுக்கு அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த ஞானத்தை அடையணுன்றவங்களுக்கு பலவிதமான நிலைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். முதல்ல அவங்களுக்கு உடல் நல்லா இருக்கணும், முதல் அடிப்படை அது. உடல் நல்லா இருந்தால் தான் இந்த பாடத்தை பண்ண முடியும். சரி, உடல் நல்லா இருக்குதுன்னா அவங்க குடும்பம் அதை ஒத்துக்கணும். குடும்பமும் ஒத்துக்கலைன்னா அவங்களால பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவங்க தொழில் ஒத்துழைக்கணும், அவங்க சுற்றி இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒத்து வரணும். இவ்வளவும் சரியாக இருந்தால் சரியான பயணம் ஒருத்தன் பண்ண முடியும். ஆனால் இவ்வளவும் சரியாக இருந்தால் அவன் மனம் ஏற்றுக்கலன்னா போக மாட்டான். சில பேருக்கு எல்லாமே சரியாக இருக்கும், எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும், ஆனால் அவனுக்கு போக மனம் இருக்காது. சில பேர் இதில் தீவிரமாக போகணும்னு நினைப்பான், அவனுக்கு இந்த சிக்கல் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் தாண்டி அவன் பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இது 2 விதமாகவும் இருக்குது. ஓகே சுவாமி. சொல்லுமா. அந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களால ஏன் இவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சுவாமி? ஆன்மீகம்ன்றது இருக்கிறத உலகத்தில் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். அதுதான் ஆன்மீகம்தான் உலகத்திலேயே கடினமான விஷயம். இப்போது நீ வந்ததுலேருந்து இது வரைக்கும் பேசின்னுக்கிற இல்லையா?
நீ வந்ததுலேருந்து கேட்டதுலேருந்து நானும் பதில் சொல்லின்னு இருக்கிறேன். ஆமாம் சார். ஆனால் 1 மணி நேரம் உனக்கு எந்த எண்ணமும் இல்லாத யாருக்கிட்டும் பேசாத உட்கார் பார்க்கலாம். அது முடியாது. ஏன் முடியாது? நீ தானே அது முடியாது. ஏன்னா உலகத்திலே எதுடா முடியாததுன்னா சும்மா இருக்கிறது முடியாது. 90 வயசு கேள்வி நாளைக்கு சாக போகிறது கூட தொடப்பத்தை சும்மா தள்ளிக்கினாவது இருக்கணும், இருந்தால்தான் அதனுடைய இயக்குமே நடக்கும். ஆனால் அது சும்மா இருந்ததுன்னா இயக்குமே நடக்காது. அதனால் உலகத்தில் இருக்கிறதுல கஷ்டம் எது? சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறது தான் கடவுள் வழிபாடு. எண்ணங்களை உருவாக்கிறது உலக வழிபாடு. அதனால் சும்மா இருக்கிறது கடினம். அதனால் கடவுள் வழிபாடுன்றது கடினம். நன்றி சுவாமி. நீங்கள் இதுக்கு முன்னாடி ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா சுவாமி? உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே வரத்துக்கான ஈர்ப்பு எப்படி ஏற்பட்டது சுவாமி? நான் பொண்டாட்டியை மதிக்க மாட்டேன். மெயின் காரணம் தான். எல்லாரும் பொண்டாட்டிக்கு அம்மா வணக்கம்மான்னுவாங்க. நான் பொண்டாட்டியை பார்த்தா கட்டை எடுத்துப்பேன். அதனால் என் கிட்ட வர்றதில்லை. அதனால் நான் ஒண்டியாக உட்காந்துருந்தேன். அம்மா வணக்கம்மான்னா சுற்றி நம்மளை சுற்றி உட்காந்துப்பாங்க. நீ ஆன்மீகத்துக்கு போக முடியாது. நான் ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டேன். காரணம் என்னென்னா, நான் ஆன்மீகம்ன்றது ஏதோ பாதியில் வந்து பூரல. இதில் அப்படி பூந்தால் நான் நின்று இருக்க முடியாது. என்னுடைய பிரச்சனைகளுக்கு 6 வயசுலேருந்து ஆராய ஆரம்பித்தேன் நான் இதை. அதனால் அது ஊறி போச்சு. முளையும் வளையும் பயிர் முளையிலே தெரியும்னுவாங்க, தெரியுமா? தெரியும். அந்த வார்த்தை மாதிரி நான் ஆரம்ப காலத்தில் இதில் வந்துட்டு ஏதோ இடையில் பாதியில் வீட்டு சண்டையில் பிரச்சனையில் வரல. இதில் அப்படியெல்லாம் வரவங்க இதில் நிற்க மாட்டாங்க. மதுரையிலேருந்து எங்கிட்ட ஒருத்தர் வந்தார், பாடம்லாம் வாங்கினார். அவர் வீட்டில் போய் பூஜை பண்ணுறாரு. அவர் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணு, எங்கள் அப்பா வெளியவே வரமாட்டுறாரு, நல்லா பேசின்னு பாரு, எங்கள் கூட உள்ளவே உட்காந்துக்கிறாருன்னு. நான் சொன்னேன், பூஜை ரூமில் தானேம்மா உட்காந்து. ஆமாம், சாராயக்கடையில் உட்காந்து இல்லைன்னு. சாராயக்கடையில் உட்காந்தா கூட பரவாயில்லையா, பூஜை ரூமில் உட்காந்துக்கிது முடியல. கட்சியில் மறு மாதம் குடும்பத்தோடு கூட்டின்னு வந்தார். 3வது மாதம் ஆளையே காணும். ஏன்னா இவங்கெல்லாம் செல்லம் கொடுத்துட்டீங்கன்னா நீ போகிறதுக்கு வருவாங்க. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார். நாய் இருக்குது இல்லை, நாய், அதுக்கு 4 வாட்டி பிஸ்கெட்டோ சோறோ வச்சு பழகிட்டீங்கன்னா நீ வந்தீங்கன்னா உன் மேலே எகிரி எகிரி குதிக்கும். நீ என்ன தான் போகணுன்னா கூட அது போகாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கட்டை எடுத்துக்கோ, வரும்போதெல்லாம் 4 அடி அடி. அதுக்கப்புறமா என்ன ஐயோ இவங்ககிட்ட போன அடிக்கணும் போயிடும். அந்த மாதிரி இந்த சொந்த பந்தம் பாசம் பண்ணுறதை உட்டுக்கட்டியில் அடிச்சுக்கினே இரு, உங்ககிட்ட வராது, நீ தனியாக இருன்னார். ஏன்னா கொஞ்சோண்டு மூஞ்சை கொடுத்துட்டீங்கன்னா கூட வந்து உட்காந்துக்கும் பொண்டாட்டி. கொஞ்சோண்டு பிள்ளைங்களுக்கு உட்காந்தா ஜோபியில் கை விட்டுறோம் பிள்ளைங்க. இது எல்லாம் தூரமே வச்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், எல்லாம் செய், நீ எதுலேயும் ஒட்டாத இருன்றேன். ஒட்டிட்டீங்கன்னா நீ அதுலேருந்து வெளியே வர முடியாது, பிரிச்சுக்கணும். ரொம்ப கடினம் அது. அந்த மாதிரி பழகணும். பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம வீட்டுக்காரர் இப்படி போயிருக்கிறார், நம்ம இப்போ ஒன்றும் சத்தம் போடக்கூடாது, ஒன்றும் அமைதியாக இருக்கணும், அவங்க பூஜை பண்ணுறாரு அவருன்னு போயிடணும் பொண்டாட்டி. அந்த ஆள் உள்ள போய் போந்துக்கு நான் விடமாட்டாந்தாலும் 4 பேரை கூப்பிட்டு வச்சுக்கன்னா அவன் எங்கே பூஜை பண்ணுறது பாவம், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் கடவுள் வழியில் எல்லாரும் விட்டு கொடுக்கணும். கடவுள் வழியில் போகிறதால இவங்களுக்கு மனைவிமார்களுக்கு சில பயங்கள் உண்டு. ஏன்னா ஆதியில் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க, சும்மானா புலி விட்டானுங்க. இந்த பாதையில எல்லாம் போனால் அவர் காட்டுக்கு போடுவார். காட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாலையாவது காட்டுக்கு போக முடியுமாடா சொல்லு? செத்து ஒன்றா போயிடுவான், ஆனால் விட்டுட்டு மட்டும் போக மாட்டான். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த வழியில் போனால் அவன் விட்டுட்டு போயிடுவான்ற பயம் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. அதனால் நீ அதில் எல்லாம் போவாதவா, நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு கூட்டின்னு போடுறாங்க. அதனால் இதில் நிற்க மாட்டேன்றாங்க. சொல்லு. அதாவது கிறிஸ்துவ மதத்தில் இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெண் என்பவள் ஆணின் சரிபாதி, ஆண் என்பவரும் பெண்ணின் சரிபாதி அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு பெண்ணை நம்ம ட்ரீட் ஏமா கிறிஸ்துவ மதத்தில் ஆணுன்றது சரிபாதி, பெண்ணுன்றது சரிபாதின்னு கிறிஸ்துவ மதத்தில் சொல்லி தாங்குது. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் பெண்ணும் மானும் பாதிடான்னு அர்த்தநாரீஸ்வரரே காட்டிட்டானே, அப்புறம் அதை விட நான் அதில் சொல்லணும். உண்மைதான் சுவாமி. பின்ன யார் ஒத்துப்பான் சொல்லுமா? யார் ஒத்துப்பான்? பெண்ணுன்னா எனக்கு அடிமையாக தான் இருக்கணும். இது சில குடும்பங்களில் ஆணுங்க பெண்ணை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க. சில குடும்பங்களில் ஆணு மீசை வச்சுக்கின்னுக்கிறானே தவிர அப்படியே புடவை கட்டின மாதிரியே இருக்கிறான் சில குடும்பங்களில்.
பெண்ணு பயமுறுத்தி வச்சுக்கிறான். இப்படியும் சில பாதி இருக்கிறான். சில பாதி ஆணையும் அடிமைப்படுத்தலை, பெண்ணையும் ஆண் அடிமைப்படுத்தாமையும் வாழறான். அப்படி வாழும்போது சிக்கல் இருக்காது. ஆண் பெண்ணை அடிமைப்படுத்தினாலும் அங்கே சிக்கல் வந்துடும், பெண்ணு ஆணை அடிமைப்படுத்தினாலும் சிக்கல் வந்துடும். அதனால் சமத்துவமாக இருக்கணும் தான் அர்த்தநாரீஸ்வரரை போட்டு காட்டணும். கடவுளில் பாதிடா நீன்னா இல்லையா? ஆணில் பாதி பெண்ணில் பாதின்னு கிறிஸ்துவ மதம் சொல்லுவாங்க. கடவுள்லேயே பாதின்ட்டான் ஆதியிலேயே. அதனால் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். இங்கே ஒரு பெண் உட்காந்துப்பா, ஒரு ஆண் அப்படி ரோட்டில் போவான். ஆனால் அவன் போகிறானா போகலையான்னு இவங்களுக்கு தெரியாதா, தன்னறியாமையே திரும்பி பார்ப்பாங்க. அது இயற்கை ஈர்ப்பு. அதே மாதிரி ஒரு பெண் அப்படி போவா, நான் உங்கள்கிட்ட பேசிக்கினே இருப்பேன், தன்னறியாமையாக அதை திரும்பி பார்ப்பேன், ஈர்ப்பு. ஒவ்வொருனுடைய பெண்ணினுடைய உடல்லையும் ஒரு ஆண் இருக்கிறான், ஒவ்வொரு ஆணுனுடைய உடல்லையும் ஒரு பெண் இருக்கிறான். இதுதான் சந்திர சூரியன்ன்றது. சந்திரன்னா பெண்ணு, சூரியன்னா ஆணுமா. இதுதான் உலக இயக்கம். ஓ, இதுக்கு மேலே என்ன ரகசியம் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. நீ சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயா. இப்போ மும்மலம் அகற்றி அந்த தேங்காய் நம்ம உடைக்கிறோம் ஐயா, உடைச்சி நம்ம பக்கம் வச்சுக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளையாருக்கு ஏன் ஐயா செதற்காய் அடிக்கிறாங்க? சொல்லணுமா? அதுக்கு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஐயா சொல்லுவாரு, நான் பெத்த புள்ளன்றாங்க. நான் பெத்த புள்ளன்னா அப்பா எப்படிங்கிறானோ அதே மாதிரி தான் வரணும், ஏன் வரமாட்டாங்க? அப்புறம் நாம பெத்த புள்ளையான்னு கேள்வி கேட்பாரு. ஒரு நீட்டு சுரக்கா போட்டால் நீட்டு சுரக்கா தான் வரும், குண்டு சுரக்கா போட்டால் குண்டு சுரக்கா தான் வரும். அப்போ எதுலேயுமே மாற்றம் இல்லாமல் அந்த விதை எப்படி இருக்குதோ, அந்த மூலம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் முளைச்சி விருட்சமாக வரும் எல்லா பொருளும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் அப்பா மாதிரி புள்ள வர்றதில்லை, புள்ள மாதிரி அர்த்தம் வரதில்லை. ஒரு விதையிலேருந்து ஒரு விதை வரணும்னா ஒரே பொருள் வரும், மனுஷன் மட்டும்தான் மாறி 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 வருவான். நாம் யாரோட புள்ள? ஐயாவோட புள்ள. நீட்டு சுரக்கா போட்டால் நீட்டு சுரக்கா தான் வரும், குண்டு சுரக்கா போட்டால் குண்டு சுரக்கா தான் வரும்ன்ற மாதிரி ஐயா எப்படி நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் குரு இல்லைன்னு சொன்னாரோ அதே தான் இந்த ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ஐயாவை தவிர வேற யாரும் குரு கிடையாது. அதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கவும் முடியாது. அந்த அரியாசனம் ஐயா ஒருத்தருக்கு மட்டும்தான் தகும், நம்ம யாருக்கும் அப்படி ஒரு பக்குவமோ ஒரு எதுவுமே கிடையாது. அந்த ஞானம் ஐயாவை தவிர நம்ம யாருக்குமே கிடையாது. இது ஒரு நிலா மாதிரி. நான் சூரியன் இல்லைன்னா நிலாவுக்கு பிரகாசம் வருமா? சூரியனை மறைச்சிதான் வருமா சாமி? சூரியன் தான் ஒன்று. அந்த சூரியன் கிட்ட இருந்து வாங்கி பஸ்னால இது ஒரு நாளும் சூரியனா ஆகாது. சீடன் என்னைக்கும் சீடன் மட்டுமே, என்னைக்கும் குருவாக முடியாது. நம்ம எல்லாருடைய வேலையும் நம்முடைய குருநாதரை நம்ம தலைமையில சுமந்து அவருடைய புகழை இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு கருவி மட்டுமே. நாம குரு இல்லை. இப்போ சீடர்கள் எல்லாரும் என்ன குருன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால குருவாயிட முடியுமானா அப்படி குருவாக முடியாது. ஏன்னா ஒரு குருன்னா யாரு, எப்படி இருக்கணும்னா, குருன்ற வார்த்தைக்கு பொருள் தேட வேண்டியதில்லை. ஒரு குருன்னா யாருன்னா, ஒரு நெருப்பு தன்னை சார்ந்த எல்லாத்தையும் நெருப்பாக்கக்கூடிய சக்தி இருக்கும். அதே போல தனக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஞானத்தையும் அடுத்தவங்களுக்கும் யாரால கொடுக்க முடியும் சொன்னால் அவர் மட்டுமே குரு. அதை தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா சாதிச்ச ஒருத்தர் யாருன்னா நம்முடைய குருநாதர் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். அவருடைய பேச்சை கேட்டு மரணத்தோட விளிம்புல போய் தப்பிச்சு வந்தவங்க இன்னைக்கு கணக்கில் அடங்காதவங்க இருக்கிறாங்க. வாழ்க்கைனா எது தெரியாது சாமி, வாழ்வுனா எது தெரியாது சாமி, நல்லது கெட்டதுன்னா எதுவும் தெரியாது சாமி. ஆனால் ஐயாவுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால இன்னிலேருந்து நான் ஒழுக்கமா வாருன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர். அப்போ உலகத்துல ஒரு மாற்றத்தை விதைக்கக்கூடிய சக்தி யாருக்காவது சாதாரண மனுஷனுக்கு கிடைக்குமா?
வாய்ப்பே கிடையாது. தன்னை கிட்ட இருந்து யார் மாற்றத்தை தொடங்கினாங்களோ, தனக்குள்ள யார் மாற்றத்தை தொடங்குவாங்க, மனுஷ இனம் எப்பவுமே அவங்க மாறலையே இவங்க மாறலையேன்னு ஏங்குற ஒரு கூட்டமாகவே சேர்ந்து ஒரு நாள் செத்து போயிடும். உலகம் மாறணும்னா முதல்ல தான் மாறணும்னு யார் சிந்திப்பாங்கன்னா ஒரு குருநாதரால் மட்டுமே. மாற்றத்தை தனக்குள்ள இருந்து தான் தொடங்கணும், மாற்றம் வெளியே இருந்து வராதுன்னு யார் நம்புவானா உண்மையான ஒரு குருநாதர் மட்டுமே நம்புவாங்க. அப்போ தனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கின்னு அந்த விருச்சம் அந்த வேறு இந்த உலகம் உள்ளா இருக்கிற எல்லா உள்ளத்திலையும் போய் அந்த எல்லா உள்ளங்களும் மாற்றங்களை அனுபவிக்கணும்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் மட்டுமே குரு, வேற யாரும் குருன்றவங்க கிடையாது. இன்னைக்கு மாலை போட்டுட்டீங்க, மரியாதை போட்டீங்க, இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா உங்களுடைய அன்பை காட்டுது. ஐயா சமாதி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆசிரமம் என்ன ஆகுமோன்னு நினைச்ச உங்களுடைய ஏக்கத்தை காட்டுது. அதை தான் நான் இங்க எதிர்பார்க்கிறேன் தவிர நான் ஒரு நாளும் குரு ஆக முடியாது. இது ஒரு நிர்வாக வசதிக்காக. ஒரு ஐயா சமாதி ஆயிட்டாங்க, யார்ப்பா சொல்லணும், அடுத்தது யார்ப்பான்னா அந்த நிர்வாகம் அடுத்து இவங்க பண்றாங்கன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் குருவை தவிர அவருக்கு இணையோ இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நானும் இல்லைன்னு அர்த்தம். அவரு இந்த உலகத்துக்கு சூரியன் மாதிரி. இன்னொரு சூரியனை இந்த வாழ்நாள நம்ம பார்த்துருக்குறோமா? நமக்கு முன்னோர் யாருன்னா பார்த்துருக்காங்களா? நமக்கு அப்புறம் வரவங்களாம் யாரும் பார்க்க முடியாதுன்ற மாதிரி குருநாதருக்கு இணையா, நம்மளுடைய குருநாதருக்கு இணையா இன்னொரு பக்குவப்பட்ட ஆன்மாவை இறைவன் நமக்கு காட்ட போவதும் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த அன்பெல்லாம் நான் ஏற்றுக்கிறதுக்கு காரணம், ஏற்றுக்கிறதுக்கு எதுக்காகன்னா இதெல்லாம் நிர்வாக வசதிக்காக மட்டும்தான். சரிங்களா? நல்ல சாமி. என்னம்மா கேட்டீங்க? சிதறுக்காய் ஏன் பிள்ளையாரப்பாவுக்கு உடைக்கிறோம், மற்ற தெய்வத்துக்கெல்லாம் உடைச்சி நம்மளை பார்த்து வைக்கிறோம்? ஆமாம். முதல்ல யாரை கும்பிட சொன்னாங்க? விநாயகர். 1000 தெய்வங்களும் இது மேலே சிவன்ல ஆரம்பிச்சு படிப்படியா வந்து எங்க வச்சாங்க, பிள்ளையார்ல வந்து நிறுத்திட்டாங்க. ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிக்கணும், முடிவு வேற எங்கேயோ இருக்குது. அப்போ மற்ற தெய்வங்களை பார்க்கும்போது தேங்காவை உடைச்சி இந்த உள்ளகிற பொருள் எவ்வளோ சுத்தமாகவும் பரிபூர்ணமாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குதோ அந்த மாதிரி உன் மனசை மாத்துறா அப்படின்றத காரணமாக இருக்கிறாங்க. பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, ஏன் சதுர தேங்காய் உடைக்கிறாங்கன்னா அந்த பக்குவ நிலை உனக்கு வரணும்னா ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 பொருளையும் முதல்ல இந்த தேங்காய் உடைக்கிற மாதிரி முதல்ல என்கிட்ட உடைச்சிடுறா. இந்த தேங்காய் உடைக்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஆணவம் முதல்ல உடையணும். ஆணவம் இருக்கிற மனுஷன் ஆண்டவன் கிட்ட சேர்க்கறதே இல்லை. அப்போ உனக்கு ஆண்டவனை பார்க்கணுமா, ஆணவத்தை அழிச்சிரு. உன்னை நீ என்ன செய்யறன்னு தெரியாம கண்மத்துல மாட்டி முடிக்கிற, அப்ப கண்மத்தை அழிச்சிரு. இது 2 அழிஞ்சா என்ன வரும், மாயை உன்னை விட்டு தூரமா போய் நின்றுடும். அப்போ முப்பொருளை நீ என்கிட்ட அழிச்சிட்டேன்னா பரம்பொருளை நான் உனக்கு காட்டுறதுக்கான வழியை திறந்து வைப்பன்றதுக்காக தான் பிள்ளையாருக்கிட்ட முன்னாடி என்ன பண்றான், செதறுகாய் என்ற அந்த தேங்காயை உடைச்சி வழிபாடு செய்கிறோம். மற்ற தெய்வங்களுக்கு இதை கடந்து வந்ததுனால ஏன் உள்ளம் உன்ன மாதிரி தான்ப்பா இருக்குது, சுத்தமா இருக்குதுன்னு இறைவன்கிட்ட காட்டுறதுக்காக வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ புள்ளியாரை பார்த்தா முதல்ல என்ன பண்ணா, தேங்காய் உடைச்சிடணும். தேங்காய் இது நமக்குள்ள இருக்கிற ஆணவம் கண்மம் மாய என்ற முப்பொருளை பிள்ளையார்கிட்ட செதறு தேங்காய் வர்ற மாதிரி உடைச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளேயே நாம போனா இறைவன்ற அந்த பரம்பொருள் நம்மளை தேடி வருவான்றதுக்கு அடையாளம் தான். அதெல்லாம் நடு ரோட்ல போட்டு உடைக்கணும் ஐயா, அது அங்கதான் உடைக்கிறாங்க, சுத்தி எடுத்துன்னு போய் நடு ரோட்ல தான் உடைக்கிறாங்க. ஆமா, ஏன் நடு ரோட்ல உடைக்கிறாங்கன்னா நான் உடைச்சதை எல்லாரும் பார்க்கணும். ஓஹோ, நம்ம கூட இந்த மாதிரி அழிஞ்சால் மட்டும்தான் நமக்கும் ஒரு வாழ்வு வரும்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஐயா கூட வீட்லயே ஆசிரமம் நடத்தின்னு உபதேசம் கொடுத்துருந்தாரு, எவ்வளோ பேருக்கு போய் சேரும். அவரும் வீதிக்கு வந்து என்கிட்ட இவ்வளோ பெரிய ஞானங்குது வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாமெல்லாம் வந்தோம். எந்த ஒரு விஷயமும் ஞானமாக இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை இருந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்களும் போய் சேரும். வீட்லேயே வைக்கிறது நான் நல்லவன் என்கிட்ட இந்த பொருள் இருக்குதுன்னா யாருக்கும் தெரியாது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அடுத்தவங்களுக்கு கொண்டு போகக்கூடிய கருவியாக இருக்கணும். அப்படி ஒரு கருவியாக யார் இருக்குது, இந்த யூடியூப் இருக்குது.
தெரியுதுங்களா? அப்போ ஒரு கருவி வேணும். இங்க இருக்கிற நாம கூட ஒரு கருவி மாதிரி தான். எந்த கருவி? ஐயாவோட புகழை தாங்கி அதை கொண்டு போய் உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கருவியா இந்த நாள்ல இருந்து நாம தொடங்கணும். சொன்னாதான் எல்லாமே தெரியும். நம்ம மனசுல ஐயாகிற நம்ம மனசுல பூட்டி போட்டு வச்சிருந்தா யாருக்கு தெரியும்? என் மனசுல இருக்கிற ஐயாவை இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நாம எல்லாருக்கிட்டையும் பேசணும். பக்தியில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அங்கே ஒரு கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறாங்க. வேண்டவொன்னு ஒரு விஷயம் பழிச்சிடுது. பழிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க? ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவாங்க, சாமி அந்த கோயிலுக்கு போன உடனே எனக்கு நல்லது நடந்துச்சு, நான் நல்லா இருக்கிறேன்னு எல்லாருக்கிட்டையும் யோசிக்காமல் சொல்லிக்கினே இருப்பாங்க. அதை கேட்டு எல்லாரும் போவாங்க. இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் உண்மையாக பாடலாம் வாங்குறமே, எந்த சீடனாவது அடுத்தவங்களை கூப்பிட்டு அங்கே ஐயா இருக்கிறாரு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டீங்க? பக்தன் மட்டுமே உலகம் ஃபுல்லா இருக்கிற கூட்டத்தை கூப்பிட்டு வருவான். சீடன் மனசே வராது. என் குரு எனக்குள்ளே வச்சுக்கின்னு தாப்பால் போட்டு வச்சிருவாங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. குரு பக்தி வேணும். அதுக்கு தான் நான் சொல்றது, முதல்ல இருந்தே சொல்லி இருக்குது, குரு பக்தி வேணும். குரு பக்தி இருந்தா குருவை எல்லாரும் உலகறிய செய்யறதுக்கான ஒரு கருவியா இந்த சீடர் கூட்டம் இருக்குதுன்றத அவங்க தெரியப்படுத்தணும். ஞானத்தையும் குருவையும் கொண்டு போனால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு கருவியை தான் நம்ம குரு பூஜையை கொண்டாடுறோம். நாம ஏதோ எடுத்தம் கவுத்தம் நாம எதையுமே செய்யற கூட்டம் கிடையாது நாம யாரும். அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு ஐயா. இது வந்து அம்மா சொன்னாங்க எனக்கு. இந்த துரியோதனன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவர் கால அவரே தொட்டு கும்பிட்டு வரோம் ஐயா. இது எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. யாருக்கு இன்னும் யாருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல. தாய் சொன்னது இது. இது ஏன் ஐயா அவர் கால அவரே தொட்டு கும்பிட்டுக்கிறாரு? அவருக்கு குலதெய்வம் எதுவும் இல்லையா? இல்லை இந்த மாதிரி குரு யாரும் இல்லையா? தன்னை விட பெரியவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லைன்ற நினப்பு வந்தா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கம்மா? எல்லா இடத்துலையும் என் போட்டா தான் இருக்கணும், எல்லாரும் என்னை பற்றி தான் பேசணும், நானே இன்னொருத்தரை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றவங்களையும் வணங்க மாட்டேன், கற்றுக் கொடுத்த குருமார் வித்தை கற்றுக் கொடுத்த குருமாரையும் வணங்க மாட்டேன், யாரையும் வணங்கினா என்ன பண்ணிப்பேன்? என்ன நானே வணங்கிப்பேன். அது எதோட அறிகுறி? ஆணவம் என் தலைமையில கிரீடம் வச்சுக்கின்னு சிம்மாசனம் போட்டு உக்கானதுக்கான அறிகுறி மாதிரி. துரியோதனன்றவன் ஆணவத்தோட உச்சபட்சமான அறிகுறி. ஏன்பா அப்படி சொல்ற? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு மட்டும் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டல. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டினவன அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான்? ஐயோ இறைவா, நீ தான் எனக்காக தேர்ப்பாகனா வந்தியான்னு காலை பிடிச்சிட்டான். ஆனா அதே காட்சி, விஸ்வரூப காட்சி துரியோதனனுக்கும் அதே கிருஷ்ண பரமாத்மா காட்டுறாரு. ஆனா இந்த தலை வணங்குச்சா? அப்ப கூட அதே கிருஷ்ணனை பாதாள அறையில இருட்டு அறையில போட்டு பூட்டணும் தான் துரியோதனோட அறிவு வேலை செஞ்சதை தவிர, இவ்வளோ பெரிய விஸ்வரூப தரிசனம் காட்டினானே அவன் கடவுள்னு அவன் காலை தொட்டு பிடிச்சிக்கணும்னு அவனுக்கு பக்குவமே வரல. காரணம் என்ன? அவன் அவ்வளோ பெரிய ஆணவத்தில் சிக்கி தவிச்சான்றதுக்கு அறிகுறி மாதிரி. இறைவனே என் முன்னாடி வந்து காட்சி கொடுத்தாலும் அவனை எதிர்த்து நிற்பேனே தவிர அவன் பாதத்தை பிடிக்க மாட்டேன்னு ஒருத்தன் நிற்கிறானா அவன் சாட்சாத் துரியோதனனா தான் இருப்பான். சரிங்களா? அதை மகாபாரதத்துல காட்டியிருக்காங்க, நாம வாழ்நாள்ல பார்த்துன்னுக்குறோம். இது இன்னொரு பாட்டு இருக்கு ஐயா, கணியன் பூங்குன்றனார். அது வந்து அவர் எழுதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யாருமா? கணியன் பூங்குன்றனார். அவர் ஒரு பாட்டு எழுதிக்கிறாரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நம் பார்த்திட, காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி, மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே. இதுல வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை, சத்தியத்தின் சத்தியம் நித்யானந்தர் நித்தியம். இது எப்படி கணின் பூங்குன்றனருக்கு அப்பவே தெரிஞ்சுது. அப்போ ஐயா ஐயா யாருங்க? குரு யாரு? நம்ம ஐயா யாருங்க? நித்தியமும் ஆனந்தமா இருக்கிற கடவுள் நித்யானந்தர். நித்யானந்தர் கந்தகுரு கவசத்துல பார்த்தா நித்யானந்த ஐயா பேர் வருது.
கணியன் பூங்குன்றனார் எழுதின பாட்டுலேயும் இந்த பேர் வருது. இது யோசிக்கும் போது ஐயா யாரு அப்படின்ற மாதிரி வருது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான். ஐயா வந்து தாடி விட்டுருக்கிறாரு, அதனால் அவர் வந்து ஆண் கிடையாது. பின்னாடி ஜடை விட்டுருக்காரு, பெண்ணும் கிடையாது. அதனால் அவர் அழியும் கிடையாது. அவர் காலை தொட்டு பார்த்தவங்க ஒளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் யாரு? ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை, பேரொளி. அப்புறத்துக்கு அப்புறம் பேரொளின்னு சொல்கிறாங்கல்ல. இதுதான் ஐயா. நம்ம எப்படின்னா, இது நான் சொல்லிட்டு வீட்டில் போய் யோசிப்பேன், இதை ஏன் சொல்லலை, ஓ இது அடுத்த மாதம் சொல்ல வச்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்குவேன். அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவார் ஐயா, கடவுள்கிட்ட போய் நீ கண்ணை மூடி கம்முன்னு நில்லுடா, படித்தவங்களுக்கு தெரியும் உனக்கு கொடுக்கு, படித்தவங்களுக்கு தானே தெரியும் என்னென்ன கொடுக்குன்னு. அவர் படிச்சுக்கிறாரு, அதனால தானே தெரியுது இவங்களுக்கு இது கொடுக்கணும், இது கொடுக்கணும். வேற யாருன்னா சொல்லியிருக்கிறாங்களா? வேற யாருன்னா சொல்லியிருக்கிறாங்க? அம்மா எங்கள் அம்மா கூட சொல்லி அனுப்புகிறாங்க, அங்கே முருகன் கோவில் எல்லா பிரச்சனையும் தீருதாமே, நீ ஏன் போய் சுற்றலை, போயிட்டு கம்முன்னு வர, உனக்கு எதுவுமே நடக்காதுக்குது, அமைதியாக இருக்குதுன்னா அமைதியாக நின்னா தானே அவர் கொடுப்பாரு, நம்ம கேட்டால் தருவாரா? அப்போ இதை சொன்னது யாருங்க? படித்தவங்க கடவுள் முன்னாடி போனீங்கன்னா கண்ணை மூடி அமைதியாக இரு, அவர் கொடுக்கும்போது கொடுத்துருவாரு, உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை கொடுத்துருவாருன்னு சொன்னது நம்ம ஐயா மட்டும்தான், வேற யாரும் கிடையவே கிடையாது. இதுதான் ஐயா சொல்ல வந்தேன். வணக்கம். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். ஆத்மா வணக்கம் ஐயா.